ரிச்சுவல்ன்றது ஸ்டார் சைல்ட பொறக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ். புதுசா வந்திருக்கிற விசிட்டர் இப்ப 12 மெய்டுங்க கூட மேட் பண்ணி ஸ்டார் சைல்ட பெத்து எடுக்கணும். பார்த்தா அவன் அப்படியே பொறந்துறான். அவன் பொறந்துட்டான். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன அதுக்குள்ளார அவன் பொறந்துட்டானா? ஆனா நாங்க இன்னும் இட்ஸ் ஓகே. லவ் ரிச்சுவல்ன்றது பிசிக்கல் கான்டாக்ட் மட்டும் இல்லடா, எமோஷனல் கான்டாக்ட் சம்மந்தப்பட்டது. அதனால நீங்க 2 பேரும் எமோஷனலா கனெக்ட் ஆனதும் ஸ்டார் சைல்டு பொறந்துருவாங்க. மானா உங்ககிட்ட இத பத்தி சொன்னாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதுதான் உங்களுடைய ஸ்டார் சைல்டு விசிட்டர். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். என்னுடைய பேரு விர்கோ. என்ன விர்கோவா? நீ பெரிய வாரியரா வளர்ந்து இட்சுக்கி ஹெல்ப் பண்ணணும்டா. கண்டிப்பா. இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான்ல. இவன் நம்ம 2 பேருக்கும் பிறந்தவன். மயூரு, உனக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்படியே அடுத்த நாள் பொழுது வெடியவும் நம்ம ஹீரோ, குட் மார்னிங் மயூரு, நேத்து நைட்டு நடந்ததை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே மானாங்க வந்துட்டு இதுதான் அந்த லவ் ரிச்சுவலோடைய சென்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினை கடுப்பாயிட்டு ரகுன் நீ ரொம்ப ஓவரா பண்றன்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிடுறான். ஆனா நேத்து நைட்டு நம்மளுக்கு பிறந்த ஸ்டார் சைல்டு எங்க போனான்? அவனை போஸ்டர் ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டோம். அவன் எங்க கூட இருக்க மாட்டானா? அது முடியாது. அவன் ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கான். அதனால அவன் உங்க கூட இருக்க முடியாது. சரி நாங்களாச்சும் போய் அவனை பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். ஆனா ஒரு விசிட்டராவும் மெய்டாவும் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க ஆக்ஷன் சொல்லவும் ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க என்ன மன்னிச்சிருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே அந்த பொண்ணு திருப்பி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆகிறது கிளம்பிடுறான். குட் மார்னிங். ஓ 2 பேரும் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு மத்த மேடுங்களை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நம்ம கூடவே ஹீரோவும் 12வது ஆளா ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரி இட்சுகி உன்னை பத்தி நீயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. என்னுடைய பேரு இட்சுகி. நான் மயூரு. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். சரி எல்லாரும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. நான் தான் ஹாரிஸ். நான் சர்ச்சில் இருக்கேன். என்னுடைய பேரு யாரும் வர போஸ்ட் எல்லாத்தையும் டெலிவரி பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் லீரியஸ். நடக்க போறதுதான் நான் சொல்லுவேன். மானா எதுக்காக நீ இப்ப என்ன அடிச்ச? இப்படிதான் இவளுடைய தலையில இடிக்கிறப்பெல்லாம் அவளுடைய பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். நான் ரூகா. என்னுடைய பேரை ஒன்னும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய பேரு ஃபெமிரூனா. நான் ஒரு பிரின்சஸ். என்னுடைய பேரு லீபரா. நான் மேஜிக்கல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்ல. என்னுடைய பேரு சூயி. நான் விலங்கு கூட தான் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அப்புறம் என்னுடைய பேரு ஃபாலூன். நான் ஒரு பார்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பேக்கரி வச்சுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா பிரெட் வந்து சாப்பிட்டுப்பாங்க. என்னுடைய பேரு வந்து யூசுவா. நான் வீட்டுல பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் என்னையும் மயூராவையும் சேர்த்து மொத்தம் 12 பேர் ஆயிடுச்சு. நாங்க 12 பேரு தான் உனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்க மெய்டுங்க. அப்புறம் மானா உனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் செஞ்சு கொடுப்பா. உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ ரொம்ப புகழ்றி. அப்புறம் இட்ஸ் ஓகே. அங்க இருக்கிற பொண்ணுங்க கூட நீ எப்ப வேணும்னாலும் மேட் பண்ணலாம். ஆனா என்னுடைய லெவல் கம்மியா இருக்கே, அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. இந்த புக்க படி உன்னுடைய திறமை பயங்கரமா அதிகரிச்சிருந்தா. சீனா கட் பண்ணா இட்சுகி கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைன்னு சொன்னா. ஆனா எதுக்காக நீ என்ன இப்படி பண்ண சொன்ன? ஏன்னா இது என்னுடைய பிளான்ல ஒண்ணுதான். அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கான ஸ்டார் சைல்ட இட்சுகி கூட பெத்து எடுக்க முடியும். அப்படியே அடுத்த நாள் பொழுது விடிய நீங்க 2 பேரும் இங்க நல்லா தானே இருக்கீங்க. ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். சரி இட்ஸ் ஓகே. நீ ஸ்டார் சைல்ட பெத்து எடுக்க ஆரம்பிச்சுட்டியா? இன்னும் இல்ல. நீ வேஸ்டடா. சரி நான் உங்களை இப்ப செரி பிளவுசம் இருக்கிற இடத்துக்கு வெட்டிக்கிட்டு போறான். பார்த்தா எல்லாருமே அந்த இடத்துக்கு நம்மளால வர வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம இடத்துக்கு இட்சுக்கி மயூராவும் வந்ததுனால பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். வாவ் இந்த சாக்லேட் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த பொண்ணு ரோக்கு எங்கன்னு கேட்க சரி நான் போயிட்டு அவ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க என்ன பண்றேன்னு கேட்க நான் போ வீட்டுக்கு பெரிச்சுக்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அப்படியா சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோடைய தலையில ஒரு பட்டாம்பூச்சி உட்காரவும் ருக்கு அதை ஓட்டி விட நீ ரொம்ப க்ளோஸா இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல என்ன நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா என்கிட்ட செலஸ்டியல் பவர் இருக்கு. அது மூலியமா என்னால ஒருத்தவங்களுடைய மைண்ட ரீட் பண்ண முடியும். அப்படின்னா என்னுடைய மைண்டுக்குள்ளார என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவளும் கிட்ட வந்து பார்த்துட்டு என்னால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நீ வேற உலகத்துல இருந்து வந்ததுனால என்னால கண்டுபிடிக்க முடியலையோ? மெயினா இருக்கிற நீங்க எல்லாரும் நர்வஸா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க விரும்புறேன். சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இட்ஸ் ஓகே. என்னுடைய உடம்பு ஹாட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுறான்னு சொல்ல என்ன நீ குடிச்சிருக்கியா? டே நான் எதுக்காகடா குடிக்க போறேன்? நான் அந்த சாக்லேட்டை மட்டும் தான் சாப்பிட்டேன். சரி நீ என்ன சின்ன வயசா இருக்கிறப்ப காப்பாத்தனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தே, அது வச்சு ஞாபகம் இருக்காடா? என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தனா? மன்னிச்சிரு எனக்கு ஞாபகம் இல்ல. நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மயிரோ என் மேல உனக்கு கோபம் வரலையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாதான் கொஞ்சம் பிரச்சனை. சரி ஒரு விசிட்டரா உன்னுடைய வேலை
வேலைய நீ முடிச்சாகணும். அதனால நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மைய பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணனா என்ன ப்ராமிஸ்ன்னு தெரியலையே. இதுதான் ஃபர்ஸ்டருடைய வீடு. இந்த இடத்துல தான் உன்னுடைய ஸ்டார் சைல்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். விர்கோ நீ இவ்வளவு வீக்கா இருந்தா எப்படிடா உன்னால அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியும்? ஓ நீங்க தான் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? வாவ் இவருதான் விசிட்டரா? உண்மையில ரொம்ப அழகா இருக்காரு. ஹலோ விசிட்டர், என்னடா இவ அதுக்குள்ளார இப்படி மாறிட்டா? என்னுடைய பேரு ஆல்பி. ஸ்டார் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விர்கோ உன்னை பாக்குறதுக்காக விசிட்டர் வந்திருக்காரு பாருடா. விசிட்டர் நான் கடுமையா ட்ரைனிங் எடுத்து உங்க கூட அந்த லேப்ரிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். விசிட்டர் என்ன நீங்க இட்சுக்கினே கூப்பிடலாம். இட்சுக்கி உங்களால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நிறைய ஸ்டார் சில்ட்ரன்ஸ் பெற்றுடுங்க. ஏன்னா அந்த லேப்ரிண்ட்ல சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளும் சரியா தான் சொல்றா. லவ் ரிச்சுவல் மூலியமா நீ இன்னும் நிறைய குழந்தைகளை பெத்து எடுக்கணும்டா. ஆனா எனக்கு மயூரை தவிர மத்த பொண்ணுங்களை பத்தி எதுவும் சரியா தெரியாது. அவங்க கிட்ட எப்படி பழகுறதுன்னு எனக்கு தெரியலையே. நீ ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல அந்த பையன் கீழே விழவும் அவ வந்து அந்த பையனை சமாதானப்படுத்துறத நம்ம ஹீரோ பாத்துறான். அப்படியே பொழுது போயிடுது. நம்ம ஹீரோவும் அவகிட்ட போயிட்டு நான் உன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடா. நீ என்னுடைய ஸ்டார் சைல்ட பெத்து எடுக்கிறதுக்கு தயாரா? இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்த்ததுதான். அது வந்து அந்த லேப்ரிண்ட்டுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போய் ஆகணும். ஆனா என் கூட வரதுக்கு ஒரே ஒரு ஸ்டார் சைல்டு தான் இருக்கான். அதனாலதான் நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன ஒரே ஒருத்தனா? ஆமா அவன் மட்டும் அப்புறம் தனியா வருவான்ல, அவன் கூட கம்பெனிக்கு யாருன்னா ஒருத்தர் வேணும்ல. அதனாலதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என்னால உன்னுடைய மைண்ட ரீட் பண்ண முடியாது. ஆனா நீ சொல்றத பார்த்தா பொய் சொல்ற மாதிரி ஒண்ணும் எனக்கு தோணல. நான் உன்னுடைய ஸ்டார் சைல்ட பெத்து எடுக்க தயாருன்னு அவ சொல்ல அப்படியே சரின்னு நம்ம ஹீரோ சொல்ல குழந்தைகளை பெத்து எடுக்க போறதா நினைச்சா சந்தோஷமா இருக்கு. நாங்க கியூட்டா பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி நம்ம இப்ப எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? அது வந்து மானா என்கிட்ட ஒரு புக்கை கொடுத்தா அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டத இப்ப பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி லைட் ஆஃப் பண்ணலாம்ல. அது வந்து லைட் ஆஃப் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி 2 பேரும் மீட் பண்ண ஆரம்பிச்சாராங்க. அடுத்த ஸ்டார் சைல்டு பிறந்துட்டான்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் பொழுது வெளியும் நம்ம இப்ப இந்த லேபரண்ட தரதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால நான் உங்களுக்கு இந்த ஸ்டார் வாட்ஸ கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சில சக்திகளை கொடுத்துறாரு. அப்படியே எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம 12 பேருடைய சக்தியை பயன்படுத்தி தான் இந்த லேபரண்ட திறக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 12 பேரும் அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அதை திறந்துடுறாங்க. சரி வாங்க போலாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளார வந்துடுறாங்க. நம்ம மானவோ நீங்க எப்படி அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க பார்த்தா உண்மையான மான்ஸ்டர் அங்க வந்துருது. ஐயோ வந்துருச்சுரா, வாங்க நம்ம இதோடைய கதையை முடிவுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிக்க போவ அது நம்ம ஆளுங்களை அடிச்சு தள்ளிடுது. இட்சுகி கேன்சர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த மான்ஸ்டர் அடிக்க போனா நம்ம மான வந்துட்டு இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம திரும்பி போயிடலாம்னு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோவா அந்த 2 பேரோடைய பாட்டலே தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடும். ஆனா இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்னது எனக்கு புரியல. இப்பதான் எனக்கு புரிய வருது. நான் இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்டார் சைல்ட உருவாக்குவேன். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.